தொல்லியல் அகழாய்வு தளங்கள் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயங்களை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. யாருமா ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக்க ஆஃப் பண்ணுங்கம்மா, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. சரி, ஆர்கியாலஜி சைட்ல முதல் நம்ம பார்க்க போறது வந்து பல்லாவரம். பல்லாவரம் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பல்லாவரத்துலதான் முதல்ல என்ன இருந்தது? நேத்து கிளாஸ்ல தான் எடுத்தேன். என்ன எடுத்தேன்? பல்லாவரம் எதனை பத்தினது? ராபர்ட் ப்ரூஸ் என்று சொல்லக்கூடியவர் 1863 போனாரா? கொசஸ்தலை ஆற்றுப்படுக்கையில் ஒரு கல் எடுத்தாரா? அந்த கல்லினுடைய வருடம் என்னது? 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்தது அப்படின்னு சொன்னா நான் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையாமா? இல்ல, என்ன வித்தியாசமா இருக்கீங்க? எழுதி எடுங்க. பல்லாவரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. பல்லாவரம் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பண்பாட்டு காலம். ஸோ பல்லாவரம் வந்து எந்த காலத்துக்கு முன்னாடின்னா நம்ம பார்த்தோம், தொல்பழங்காலம், லோவர் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பேலியோலித்திக் ஏஜ்லயே, கற்காலத்திலேயே பல்லாவரம் அப்படிங்கிறது என்னது? அப்பர் பேலியோலித்திக் ஏஜ்ல இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ராபர்ட் ப்ரூஸ் வந்து அங்க எந்த டைம்ல வந்து அந்த கல்லை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1863 1863 மே 31 வந்து பல்லாவரத்துல ராபர்ட் ப்ரூஸ் வந்து அகழாய்ச்சி செய்யும் போது அவர் என்ன செய்யறாரு? ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறாரு. அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கல்லினுடைய வயசு என்னன்னு தெரிய வருது. கிமு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கல் வந்து என்ன செஞ்சிருக்கு? இந்த உலகத்துல தோன்றி இருக்கு அப்படிங்கிறது. இந்த வயது வந்து காஸ்மிக் எக்ஸ்போசர் மெத்தட் மூலமாக என்ன செய்யப்படுது? அந்த அகழாய்ச்சி என்பது தெரிய வருது. சரியா? என்னெல்லாம் முக்கியமா இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேட்டையாடுவதற்கும் பிற காரியங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கைக்கோடாரிகள் அப்படின்னா என்னன்னா ஹேண்ட் ஆக்ஸ், ஸ்டோன் மேட் ஹேண்ட் ஆக்ஸ், கைக்கோடாரிகள். சரியா? கைக்கோடாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. தெற்கு ஆசியாவிலேயே, சவுத் ஏசியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஹேண்ட் ஆக்ஸ் அது என்னதுதான்? அந்த ஹேண்ட் ஆக்ஸ் தான். சரியா? இதனாலதான் அந்த சென்னை சுற்றியுள்ள அந்த பகுதியை வந்து என்னன்னு சொல்றா? சென்னை கற்தொழிலகம், கற்கருவி தொழிலகம். ஏன்னா நிறைய கல்லு கிடைக்குது, நிறைய இந்த மாதிரி கிடைச்சிட்டே இருக்குது. அப்ப அங்க இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஒரே இடத்துல இவ்வளவு ஹேண்ட் ஆக்ஸ் மாதிரி பொருட்கள் கிடைக்குது, கைக்கோடாரிகள் போல பொருட்கள் கிடைக்குது, கற்கோடாரிகள், கற்கருவிகள் கிடைக்குதுன்னா அப்போ வந்து நிறைய அப்ப என்ன இருந்திருக்கலாம்? அங்க வந்து அந்த தொழிற்சாலை வந்து இருந்திருக்கலாம். அந்த கற்கருவி பயன்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருந்திருக்கலாம்னு எல்லாமே அசம்ஷன் தான். ஏன்னா நம்மள்ட்ட எவிடன்ஸ் கிடையாது. அதனால எல்லாமே என்னது? அசம்ஷன் பண்றோம். அசம்ஷன் பண்ணதனுடைய அடிப்படையில சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாஸ் என்ன செய்யப்படுது? அழைக்கப்படுகிறது. சரியா? அது மட்டும் இல்லாம மனிதனின் எலும்பின் புதைப்படிவமும் என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. அந்த ஃபோசில் ஃபியூஸும் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. புரியுதா? சொன்னது புரிஞ்சுதா? இது பல்லாவரத்தின பத்தின விஷயங்கள். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது சார். அடுத்து நம்ம பார்க்க போற இது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1964 இருந்து 1965 இருந்து அகழாய்வு தளம் அப்படிங்கிறது. அத்திரம்பாக்கம் பல்லாவரம் எல்லாம் ஒரே சைட்ல தான். ஞாபகம் இருக்கா? அந்த கொசஸ்தலை ஆட்சி படுக்கை நேற்று சொன்னோம்ல, இந்த இடத்தையும் ரிசர்ச் பண்றது யாரு? ஃபர்ஸ்ட் ராபர்ட் ப்ரூஸ் என்று சொல்லக்கூடியவரும் வில்லியம் கிங் என்று சொல்லக்கூடியவர் தான் என்ன செய்யறாரு? அகழ்வாராய்ச்சி செய்யறாரு. அங்கிருந்து அவங்க என்ன செய்யறாங்க? அதே கற்கருவிகள், கோடாரிகள், அப்புறம் சுரண்டிகள், கிழிப்பான்கள், அதாவது கிழிக்கக்கூடியது, அந்த ஷார்ப்பிங், இது எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. இதுவும் இந்த அத்திரம்பாக்கமும் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பர் பேலியோலித்திக் ஏஜ், அதாவது தொல்பழங்கற்காலத்தை சார்ந்ததாக என்ன செய்து இருக்குது. 1964 65 இந்த இடத்தை ஆராய்ச்சி செய்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேடி பானர்ஜி. யாரு? கேடி பானர்ஜி என்று சொல்லக்கூடியவர்.
கேடி இல்ல, ஆர்டி பானர்ஜி. கேடின்னு போட்டிருக்காங்க, மாத்திக்கிடுங்க. ஆர்டி பானர்ஜி என்று சொல்லக்கூடியவர் தான் நினைஞ்சிருப்பாரு. அந்த எக்ஸ்கவேஷன் வந்து நினைஞ்சிருப்பாரு, அங்க நடத்தியிருப்பாரு. அத்திரப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கற்கருவிகள் தான் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல ப்ரீஹிஸ்டிக் பிரான்ச் தான் வரலாற்றுல எழுத்துருவம் இல்லாத காலகட்டம். மக்கள் வந்து கல்ல வந்து ஆஹ் கருவியாக பயன்படுத்தப்பட்ட காலகட்டம் தான் என்னது அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் அப்படிங்கிறது. சரி, அந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அத்திரம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா ஓடையின் மேடான பகுதியில் அகழாய்வு தளங்கள் 4 மண்ணடுக்குகள் இருப்பது கண்டறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பண்பாட்டு சான்றுகளை பொறுத்த வரைக்கும் அத்திரப்பாக்கம் வந்து ஒரு பழங்கற்கால கருவிகள் செய்யப்படக்கூடிய ஒரு தொழிற்கூடமாக என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். அந்த கற்கருவிகள் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தொல்பழங்கலக்கத்தை அப்பர் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோலித்திக் ஏஜ் அண்ட் லோவர் பேலியோலித்திக் ஏஜ்னு சொல்லிட்டு 3 காலத்திலே இருக்கக்கூடிய கற்காலத்தினுடைய இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நமக்கு கிடைக்க வச்சிருக்கு. மலை கிடைச்சிருக்கு, சரிங்களா? அதே போல ஆற்றுப்படுக்கையில பாத்தீங்கன்னா குவார்டைஸ் என்று சொல்லக்கூடியது நம்ம செஞ்சிருக்கு. ஒரு வகையான உருமாறிய கல்கள், அதாவது மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா உருமாறிய கற்கள், அதாவது தாய் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தாய் ராக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல இருந்து சிதைவு உண்டாய் உருவாகிறதா என்னது மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எரிமலை இருக்கு தெரியுமா, எரிமலை வந்து வெடிக்கும் பொழுது அந்த எரிமலையினுடைய குழம்பின் மூலமாக பாறை வந்து என்ன செய்யும்னா இன்னொரு ஷேப்ல உருமாறும். அதுதான் உருமாறிய பாறைகள் அப்படின்னு வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ராக்ஸ்ல மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கு பாறைகள்ல. ஒண்ணு செடிமெண்ட்ரி ராக்ஸ், இன்னொன்னு மெட்டமார்பிக் ராக்ஸ், இன்னொன்னு வந்து மதர் ராக்ஸ் சொல்லுவாங்க. அது பேர் எனக்கு மறந்து போச்சு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? செடிமெண்ட்ரி ராக்ஸ், அதனால மெட்டமார்பிக் ராக்ஸ், இன்னொன்னு வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ராக் தான் வந்து என்ன செய்யும், சொல்லுங்க. செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக், இக்னிஷியஸ் ராக் தான் வந்து தாய் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாய் ராக் தான் என்னது செடிமெண்டரி ராக்ஸ் ஆகும், மெட்டமார்பிக் ராக்ஸ் ஆகும் என்ன செய்யும், மாறும். சரியா, செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா அதுல படிவங்கள் படியப்பட்டு படிவங்கள் என்ன செய்யும், அந்த டியூ டு வெதர் கண்டிஷன்னால என்ன ஆகும், படிவங்கள் கூலிங் அண்ட் ஹாட்டிங்னால வந்து என்ன செய்யும், படிவங்கள் படிக்கும்போது செடிமெண்ட்ஸ் வந்து என்ன செய்யும் அந்த பாறைக்கு மேல உருவாகும். அப்படி பாறைக்கு மேல உருவாகும் போது அந்த ராக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த மாதிரி எரிமலைகள் வந்து குழம்பு வெளியே கட்டுறதுனால பாறைகள் வந்து என்ன செய்யும், உருமாறும். அதான் என்னது மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு என்ன செய்யும் சொல்லுவோம். சொல்லுது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? அடுத்து ஆப்பிரிக்கால கிடைக்கப்பட்டிருக்க ஒரு கைக்கோடாரிய போலதான் நமக்கு இங்க என்ன செஞ்சிருக்கு, கைக்கோடாரிகள் ஒண்ணு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா சென்னை ஹேண்ட்டாக்ஸ் கைக்கோடாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இதை என்ன செய்யறாங்க, வகைப்படுத்துறாங்க. புரியுதா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சார் எனக்கு புரியல சார், இப்ப சொன்ன பாயிண்ட் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார். எதுமா? இப்ப இந்த கை கோடாரிகள் சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னது சார்? இது வந்து கைக்கோடாரிகள்னா ஒண்ணுமே இல்லம்மா. நேற்று ஒரு ஷேப் வரைஞ்ச ஞாபகம் இருக்கா? இல்ல சார், இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன் சார். அப்படியா? ஆமாங்க சார். நேற்று பேசிக்ஸ வந்து முடிச்சிருப்பேன். இந்த மாதிரி இருக்கும் கைக்கோடாரிகள். ஒரு கையை பிடிக்கிறது போல இருக்கும். இதான் ஹேண்ட்மேட் டூல்ஸ். நம்ம கோடாரி விட்டோம் தெரியுமா, இன்னைக்கு கையை பிடிச்சு விட்டுறோம்ல, அதே போல கல்லுல செஞ்சிருப்பாங்க கோடாரிகள். ஓகே சார். அந்த காலத்து மனிதன் வந்து வேட்டையாடுவதற்காக வேட்டையாடுவதற்காக அவன் என்ன செஞ்சான்னா கற்கோடாரிகளை பயன்படுத்தினான். ஏன்னா அவனுக்கு ஆயுதங்கள் கிடையாது, உலோகங்கள் இல்ல. அவன் கையில கிடைக்கக்கூடிய விஷயமாக என்ன இருந்துச்சு, கற்கள் தான். அதை அவன் என்னவா ஆக்குனா ஆயுதங்களாக மாற்றி என்ன செஞ்சான், வேட்டையாடுதல் ஹண்டிங் அப்படிங்கிற ஒண்ணு என்ன செஞ்சான், பண்ணான். புரியுதா? சென்னையில இங்க இந்த இந்த நம்ம அச்சரம்பாக்கம் பல்லாவரத்துல கிடைச்ச கற்கருவிகள் போல எங்கேயும் கிடைச்சிருக்கு இதே ஷேப்ஸ்ல, ஆப்பிரிக்காலையும் கிடைச்சிருக்கு. அதனால சயின்டிஸ்ட் அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க, ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கைக்கடி கோடாரிகளை வந்து என்ன செய்றாங்க, சென்னை கை கோடாரிகள், சென்னை மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் ஹேண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, கிளாசிஃபை பண்றாங்க. ஏன்னா கிடைக்கப்பட்ட கைக்கோடாரிகளே ரொம்பவும் பழமையான கைக்கோடாரி எங்க கிடைச்சதுதான் நம்முடைய அத்திரம்பாக்கம் பல்லாவரம் சைடுல கிடைச்ச கைக்கோடாரிகள் தான். ஏன்னா கற்காலத்திலேயே மிகவும் பழமையான காலம் அப்படின்னு சொல்லப்படுவது என்னது,
தொல் பழங்கற்காலம் என்று சொல்லக்கூடிய அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கைக்கோளாரி அப்படிங்கிறது. அப்ப 20 லட்சத்துக்கு முன்னாடி, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதன் எங்க வாழ்ந்திருக்கான்? அத்திரம்பாக்கம் பல்லாவரம் அந்த கொசஸ்தலை ஆற்றுப்படுக்கையில், அந்த கொசஸ்தலை ரிவர் பேசின்ஸ்ல என்ன செஞ்சிருக்கான்? வாழ்ந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். புரியுதாமா? புரிஞ்சுது சார். தேங்க்யூ சார். அடுத்து கவனிச்சுக்கிடுங்க. இக்கற்கள் கிடைக்காத இடங்களில் சுண்ணாம்புக்கல், கிரைனைட் போன்ற கற்களையும் என்ன செஞ்சிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கற்கள் கிடைக்காத இடங்கள்ல அவங்க வந்து லைம்ஸ்டோனை பயன்படுத்தியிருக்காங்க, கிரைனட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. சோ இவர்கள் செய்த கைக்கோடாரிகள் என்று அழைக்கப்படுகிறது. தென் பிளஸ் இதற்கு அச்சொலியன் கருவி அப்படின்னு சொல்றாங்க. நேற்றே பண்ணோம். அச்சொலியன் கருவி, சோகனியன் கருவி, அச்சொலியன் கருவி, இந்த சோகனி அச்சொலியன் கருவி, இன்னொன்னு வந்து சோகனியன் அப்படின்னு நேற்று படிச்ச ஞாபகம் இருக்கா? டிஃபரன்சியேட் பண்ணி படிச்ச ஞாபகம் இருக்கா மதுமதி? அச்சொலியன்னா என்ன, சோகனியன் மரபு என்னன்னு ஆமா, அது இந்த கருவிகள் என்ன சொல்றாங்க? அச்சொலியன் டூல்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்றாங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண்மை. இந்த மக்கள் வந்து வேளாண்மை என்ன செஞ்சிருக்காங்க? விவசாயம் செஞ்சிருக்காங்க. அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட், ஆடு மாடு வளர்த்திருக்காங்க. ஆனா இந்த மக்களுக்கு என்ன தெரியல? இரும்பு, செம்பு, வெள்ளி போன்ற உலோகங்கள் தெரியல. அந்த உலோகங்கள் தெரியாதனாலதான் இவங்க எதை பயன்படுத்தினாங்க? கற்களை பயன்படுத்தினாங்க. புரியுதா புரியலையா? ஏன்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய எந்த இரும்பையும் மெட்டல்ஸையும் நம்ம என்ன செய்யறது இதுவரையும் கண்டுபிடிக்கல. இவ்வளவு வோல்டேஜ் மெட்டல்ஸோ எனி அலாய்ஸோ நமக்கு என்ன செய்யல, கிடைக்கப்படல. புரிஞ்சுதா? அடுத்து ஆதிச்சநல்லூர். சோ ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல இருக்கக்கூடியதான் என்னது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடம். தமிழகத்தினுடைய தாய்மடி அப்படின்னு சொல்லக்கூடிய கீழடிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதுதான் வந்து என்னது இந்த ஆதிச்சநல்லூர். அதே போல அதை சுத்தி இருக்கக்கூடிய சிவகலை. இதை பத்தி எல்லாம் நம்ம என்ன செய்வோம், படிக்க போறோம். சோ இந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கன்னா அயனேஜ். சரியா? அயனேஜ் வந்து என்ன சொன்னாங்க? பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கற்காலம்னா என்ன சார்? மக்கள் பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்காங்க? கற்களை பயன்படுத்துறதுனாலதான் அது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? தங்களுடைய தேவைக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா பெரிய பெரிய கற்களை பயன்படுத்துறதுனால அது என்னன்னு சொல்றாங்க? பெருங்கற்காலம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சொல்றாங்க. புரியுதா? சோ இங்க வந்து அது மட்டும் இல்லாம அந்த இரும்பு காலத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றினுடைய தொடக்க காலம் அப்படின்னு வந்து, வரலாற்று துவக்க காலம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சொல்றாங்க. சோ இந்த ஆதிச்சநல்லூர்ல எப்பம்லாம் வந்து உனக்கு எஸ்கவேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1876. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1876 ஆண்ட்ரூ ஜாகர் என்று சொல்லக்கூடியவர் தான், ஒரு ஜெர்மனியை சார்ந்த ஆண்ட்ரூ ஜாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு நேச்சுரலிஸ்ட் தான் வந்து என்ன செஞ்சாங்க, நேச்சுரல் சயின்டிஸ்ட் தான் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்கவேஷனை ஆதிச்சநல்லூர்ல என்ன செஞ்சிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து 1903, 1904, 2003, 2004, 2005, 2020, 2021 அப்படிங்கிற காலகட்டத்துல இப்ப வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு? எஸ்கவேஷன் அப்படிங்கிற ஒண்ணு என்ன செஞ்சது நடந்துட்டுதான் இருக்குது. சரியா? ஃபர்ஸ்டா ஆதிச்சநல்லூரை எஸ்கவேஷன் பண்ணது யார் அப்படின்னா ஆண்ட்ரூ ஜாகர் என்று சொல்லக்கூடியவர் 1876 வந்து செஞ்சிருப்பாரு. இதை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? எஸ்கவேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. சோ அங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள். முதுமக்கள் தாழிகள்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மனிதர்கள், இறந்த மனிதர்களுடைய உடையில ஒரு பெரிய மண்பாண்ட சட்டி உள்ளாடி, அதாவது அந்த சட்டி என்னன்னு தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பானையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தாழின்னு சொல்லுவாங்க. அதுல வச்சு என்ன செய்வாங்கன்னா புதைப்பாங்க. புதைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா அந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்களையும் சேர்த்து என்ன செய்வாங்க, அதுக்குள்ள என்ன செய்வாங்க, வச்சு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சவப்பட்டியிலையோ அல்லது பாயிலையோ மடக்கி அல்லது ஒரு துணியை போட்டிட்டு என்ன செய்யறோம்?
மண்ணுல வைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, குழிய நீளமாக ரொம்ப நீளமா தோண்டாம அகலமா தோண்டி அதுக்குள்ள ஒரு பானை போல ஒண்ணு வச்சு அதுக்குள்ள மனுஷனை உள்ள வச்சு என்ன செஞ்சாங்க, அதை மூடி போட்டு மூடி என்ன செஞ்சாங்க, அதுக்கு மேல மண்ணை போட்டாங்க. அதுதான் முதுமக்கள் தாலி. அந்த மனுஷன் இறந்த உடலை வச்சிருக்க அந்த பானை சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த இதுதான் போற்றியதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த போட்டதான் என்ன சொல்றோம், முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த முதுமக்கள் தாலியிலிருந்து நமக்கு இறந்த மனிதர்களினுடைய எலும்புகள் வந்து என்ன செய்யப்படுது, கிடைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சில பொருட்களும் கிடைக்கப்படுது, தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைச்ச உடனே நம்ம என்ன சொல்றோம், அப்ப அந்த மக்களுக்கு தங்கம் தெரிஞ்சிருக்கு, அவங்க தங்கத்தை பயன்படுத்தி இருக்காங்க, அவங்க வந்து காட்டனை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிச்சயம் முடிவுக்கு வாரோம். சொல்றது புரிஞ்சுதா? எஸ் சோ சார். அங்கிருந்து அதே போல அவங்க வந்து சுட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தி இருக்காங்க. வெல் பர்ன்ட் பாட்ரிஸை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்க. மண்பாண்டங்கள் அப்படின்னா என்னது, மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் மண்பாண்டங்கள். அதுவும் சுட்ட அப்படின்னா சுட்டிருக்காங்க, தீயில சுட்டனாலதான் அது உழைக்குது. இப்போ பிரிக்ஸ் ரெண்டு வகை, நம்ம சிந்து சமவெளி நாகத்துல பிரிக்ஸ் சொன்னேன், சுட்ட செங்கற்கள் அப்படின்னு சொன்னாங்க. சுட்ட செங்கற்கள் அப்படின்னா என்னது, செங்கச்சூளையில வச்சு சுடுறதுக்கும் வெயில்ல வச்சு காய வைக்க செங்கலுக்கும் வித்தியாசம் உண்டு. உழைப்பு தன்மை வந்து என்னது, டிஃபரெண்டா இருக்கும், ஸ்ட்ரென்தன் இருக்காது. இப்போ ஒரு செங்கலை செஞ்சு செங்கல் ஷேப்ல ஒண்ணு செஞ்சுட்டு வெயில்ல வச்சு காய வச்சோம்னா ஸ்ட்ரென்த் வந்து என்ன செய்யாது, அவ்வளவு லோடு பியரிங் கெப்பாசிட்டி வந்து இது இருக்காது, அதிகமான வலிமையை என்ன செய்யாது, தாங்காது. ஆனா இதே சுட்ட செங்கச்சூளையில வச்சுட்டு செய்யக்கூடிய செங்கல் வந்து என்னவா இருக்கும், நல்ல உழைப்பு கொடுக்கக்கூடிய லோடை வந்து என்ன செய்யும், நல்ல தாங்கும், வெயிட்டை வந்து தாங்கக்கூடியதா இருக்கும், நீடித்து உழைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த டைம்லயே என்னது சுட்ட செங்கற்களை என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்க. புரியுதா? அப்ப ஹீட்டிங் டெக்னாலஜி அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லுது புரிஞ்சுதா? ஆண்ட்ரூ ஜோகர் வந்து எஸ்கவேஷன் பண்ண பிறகு நிறைய பேர் எஸ்கவேஷன் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கக்கூடிய ஏ.ஜே. ஜோஸ்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், அடுத்து யார் வாரா, ராபர்ட் கால்டுவேல். ராபர்ட் கால்டிவேர் ஃபேமஸான ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் 1856ல, சவுத் இந்தியன் லாங்குவேஜ், தென்னிந்திய மொழிகளினுடைய ஒப்பிலக்கம், கிராமட்டிக் கிராமர் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு வந்து என்ன செஞ்சிருப்பார், கம்பேரிட்டிவ் கிராமட்டிக் லாங்குவேஜ் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜ் அப்படின்னு, தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 1856ல ஒரு புக் எழுதியிருப்பார். யாரு, ராபர்ட் கல்டுவேல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆதிச்சநல்லூர் எஸ்கவேஷன் சயின்டிஸ்ட் யாரெல்லாம் கேட்டா, ஃபர்ஸ்ட் யாரு, ஆண்ட்ரூ ஜோகர். செகண்ட் ஸ்டூவர்ட் என்று சொல்லக்கூடியவர். மூணு யாரு, ராபர்ட் கால்டுவேல். இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரியா? ஆதிச்சநல்லூர்ல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல இன்னொரு ஆளு எஸ்கவேஷன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரியா என்று சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சிருப்பாரு, எஸ்கவேஷன் என்பதை ஆதிச்சநல்லூர்ல பண்ணியிருக்கார். சரியா? இப்ப ஆதிச்சநல்லூர்ல மூன்றாம் அகழ்வாராய்ச்சி வந்து டி சத்யமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமையில என்ன செஞ்சிருக்கோம், நடந்திருக்கும். அங்க 150க்கும் மேற்பட்ட தாளிகள், அதாவது முதுமக்களினுடைய தாளிகளை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, எக்ஸ்கவேட் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. சரியா? சோ முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன், கொடுத்திருக்கேன். வீட்டு விலங்குகள், எருமை மாடு, வெள்ளை ஆடு, செம்பரி ஆடு, சேவல், சோ புலி, மிளா, யானை போன்ற வெண்கல பொம்மைகள். சோ வெண்கல பொம்மைகள் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம பிரான்ஸ்னால டாய்ஸ் செஞ்சிருக்காங்க. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இன்னைக்கு குரங்கு பொம்மை அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டாய்ஸ் செஞ்சிருக்காங்க. அப்ப டாய்ஸ் செய்யும் போது, டாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாகும், ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதனுடைய உருவத்தை தானே நம்ம டாய்ஸா வைப்போம். அப்ப புலியெல்லாம் இருக்கனால அந்த மக்களுக்கு புலியை தெரிஞ்சிருக்கு, எருமை தெரிஞ்சிருக்கு, மிளா என்று சொல்லக்கூடிய விலங்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது, தெரிய வருது. அதே போல போர்களிலும் விலங்குகளை பலி கொடுக்கும் போதும் பயன்படுத்தப்பட்ட கருவிகளும் என்ன செஞ்சிருக்கு, பயன்படுத்தி. அப்ப அவங்க அப்ப ஒரு படை இருந்திருக்கு, வார்ல பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல விலங்குகளை பலியிடுவதற்கான பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கனால அவங்க என்ன செஞ்சாங்க, அப்ப விலங்குகளை இவங்க பலி கொடுத்திருக்காங்க, போர்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பங்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது என்ன செய்வது, தெரிய வருது. புரியுதா? தாளிகள் பாத்தீங்கன்னா, அதாவது போயட்ரி, அந்த மண்பாண்டங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கலர்ல இருக்கு. ரெண்டு கலர், கருப்பு சிவப்பு மண்பாண்டம். கருப்பு சிவப்பு மண்பாண்டம் அப்படின்னா என்னதுன்னா, சிவப்பு மண்பாண்டம் அப்படின்னா என்னது, சாதாரண நம்ம வந்து செம்மண்ல தான் பாட்ரிஸ் வந்து என்ன செய்வோம். அப்படி செம்மண்ல செய்யும் போது ஒரு கலர், அதுக்கு பிறகு செஞ்சுட்டு நம்ம என்ன செய்வோம்னா கோட்டிங் கொடுப்போம், பெயிண்டிங் பண்ணுவோம், என்னது, கருப்பு கலர்ல. அப்ப அந்த தொழில்நுட்பமும் அவங்களுக்கு என்ன
தெரிஞ்சிருக்கு. அதான் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்புலையும் இருக்கும் பாட்ரிஸ், அதாவது மண்பாண்டங்கள், நம்ம மண் கலன்கள் கருப்புலையும் இருக்கும் சிவப்புலையும் இருக்கும். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து நடனமாடும் பெண், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு மொஹஞ்சதாரால நடனமாடும் பெண்ணுடைய சிலை கிடைச்சிருக்கு. அதே போல ஆதிச்சநல்லூர்லயும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு நடனமாடும் பெண்ணினுடைய சிலை. கரும்பு போன்ற ஒரு தாவரம், ஒரு கொக்கு, ஒரு முதலை போன்றவங்க எல்லாம் வரையப்பட்டிருக்கிறதுனா என்ன செய்யிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இதனுடைய காலக்கணிப்பு. அப்ப ஆதிச்சநல்லூர் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு 6000 ஆண்டுகள்ல இருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 3600 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஏரியா இருந்து அங்க மக்கள் வாழ்ந்ததுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு அப்ராக்சிமேட் ஏஜ் கணிப்பை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? சொன்னது புரிஞ்சுதாமா? சரி, நேத்தே சொன்னேன், நம்ம வந்து நம்மளுடைய இது வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்டா நம்முடைய ஆற்று நாகரிகம் என்னவா மாறும்? இன்னைக்கு என்னவா மாறும்? தாமிரபரணி ஆற்றுக்காரை நாகரிகம் சொன்னனா? ஞாபகம் இருக்க? நேத்து சொன்னனா? அதை சொல்லியிருக்கான். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் தாமிரபரணி கரை ஆற்று நாகரிகம் என ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தினுடைய பெருமையை பற்றி என்ன செய்து ஒரு கட்டளை இருக்கு. சரி, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, சிந்து சமவெளி இனிமேல் வரலாற்றாளர்கள் ஏற்றுக்கொண்டு இதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு முன்னாடி வந்து சப்மிட் பண்ணும் பொழுது அத மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு மெசபொட்டாமியா நாகரிகம் அப்படிங்கிறது முதல் இருந்தது, இனி என்ன நாகரிகம் அப்படிங்கிறது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாமிரபரணி சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒண்ணு வரணும். இறைவன் நாடினால் அது நடக்கும். அது நமக்கு ஒரு ப்ரைடு தான். சொல்லுது புரிஞ்சுதா? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? நேற்று கிளாஸ்ல சொன்னேன். அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? அதுல பயன்படுத்தின ஒரு இரும்பு வந்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க? அது டிஎன்பிசிலேயே கொஸ்டின் கேட்டிருந்தோம் அந்த இடத்த பத்தி. சிவகலை, தூத்துக்குடி மாவட்டம். சிவகலை, தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில கண்டுபிடிச்ச அந்த இரும்பு 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த இரும்பு. சரியா? அந்த இரும்பு தான் என்ன செஞ்சுச்சு? வரலாற்றையும் என்ன செஞ்சுட்டு புரட்டி போட்டுட்டு. புரியுதாமா? ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்துனது ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து சிவகலை. சிவகலை இதுங்களை விட்டுட்டு சிவகலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சிவகலையை பத்தி பார்க்க போறோம். சிவகலை அப்படிங்கிறது எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. சோ தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டப்பாக்கம், இதே போல ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்துல என்ன இருக்கு? சிவகலை அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஊருக்குல தான் ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் என்ன செஞ்சேன், இருந்தேன். அந்த எக்ஸ்கவேஷன் லேண்டுக்கெல்லாம் பேருக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காதுங்க. அவங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ண பிறகு ஒரு பெரிய குழி கிடக்கும். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி முடிச்ச பிறகு என்ன செய்வாங்க? அந்த குழியை போட்டு மூடிடுவாங்க. சரியா? சோ இதுவும் என்னதுதான், நான் சொல்லியிருக்கேன், திருநெல்வேலி தூத்துக்குடினாலே அது எந்த நாகரீகம் என்று அழைக்கப்படுகிறது? தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரீகம். சரியா? சரி. சரியா? சோ இங்க வந்து எப்பவுமே அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா 2020, 21, 22 காலகட்டங்கள்ல ரீசெண்டா 2022 காலகட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரும்பு தான் இப்ப 2025 ரிசர்ச் எல்லாம் பண்ணி எவிடன்ஸோடு என்ன செஞ்சிருக்காங்க, வெளியே ஒரு புத்தகத்துல இரும்பின் தொன்மை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிவகலையில என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு. சோ ஆதான் என்று பெயர் பொறித்த தமிழில் எழுதப்பட்ட ஒரு பிரமியோட பொறிக்கப்பட்ட ஒரு பனையோடு வந்து என்னது, பானையோடு வந்து என்ன செஞ்சிருக்கு? பானையில ஆதான் அப்படின்னு ஆதி காலத்து மொழியில தமிழினுடைய புது வடிவம் தான் என்னது இது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுத்தினுடைய வடிவம் என்ன செய்யும்? மாறும். முன்னாடி உள்ள தமிழ் எழுத்தை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து போல இருக்காது. சரியா? இந்த தமிழ் எழுத்துக்கள் உருவாகுவதற்கு வேற ஒரு எழுத்து தான் காரணமா இருந்திருக்கும். நல்ல கவனிச்சுக்கோமா. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா ஓவியங்கள் மூலமாக உருவாகிறது தான் எழுத்துக்கள். அந்த காலத்து மனுஷன் என்ன செஞ்சிருப்பான்? ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு ஒரு ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருப்பான். அந்த ஓவியம் நாளை பின்னாடி அந்த ஓவியம் வந்து செதஞ்சு இருந்தது ஒரு வார்த்தையாக மாறி இருக்கு. புரியுதா? அப்படி வார்த்தையா மாறின பழங்காலத்துல பயன்படுத்தின எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்றோம்? தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம்.
அப்படி தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதின ஆதான் அப்படிங்கிற ஒரு பனை ஓட்டை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பானையில் எழுதப்பட்ட அந்த ஓடை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? கேக்குதா? எழுதிட்டு இருக்கீங்களா? சரி எஸ் சார். சரி சரி, எழுதுங்க எழுதுங்க. அப்ப நான் வந்து நீங்க எழுதுங்க. அதுல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சுக்கணுங்க, எழுதி வச்சுக்கணுங்க. ஆர் யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாமே, உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்காது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா. ஏன்னா நம்ம நிறைய இடங்களை வந்து படிக்க வேண்டியதா இருக்கு, நிறைய இடங்களை படிக்க வேண்டியதா இருக்கு. வந்து 2-3 பிடிஎஃப் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் எடுக்கிறது புரியுதா உங்களுக்கு? அனிதா ஜான், அனிதா ஜான் எஸ் சார். புரியுதா? புரியுது சார். சார் உங்க ஸ்கிரீன் மட்டும் கொஞ்சம் சின்னதா இருக்கு சார், கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா சார்? இப்போ இத கேளுங்க. அப்படி இப்ப தெரியுதா? யா சார். அத சொல்லிட்டீங்கன்னா ஸ்கிரீனை பெருசாக்கிடலாம். தஸ்ரீ, தஸ்ரீம் அலி, தன்சீமா, என்ன தஸ்ரீமா? சொல்லுங்க சார். தெரியுதாமா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். புரியுதா? புரியுது சார். சரி, இனி யார் இருக்கிறா? அனிதா, தஸ்ரீ, ஜோஷுவா ஜான். புரிஞ்சது தானே? சீன நாணயங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சீன நாணயங்கள் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க. சீனாவோடு என்ன செஞ்சிருக்காங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா பையம்பள்ளி அப்படிங்கிற ஏரியா. சோ பையம்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர்ல. சரியா? பண்பாட்டு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய கற்காலம் மற்றும் பெருங்கற்காலம். அகழ்வாய்வு நடைபெற்ற இடம் ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1964, 1965, 1967, 1968 காலகட்டத்தில் நடந்திருக்கு. அகழ்வாய்வு யார் பையம்பள்ளியில முதல் செஞ்சிருக்கா அப்படின்னா அதே ராபர்ட் ப்ரூஸ் என்று சொல்லக்கூடியதான் செஞ்சிருக்காங்க. சோ இங்க புதிய கற்கால மனிதர்கள், நியோலித்திக் ஏஜ்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தோன்றி இருக்காங்க. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கு, தோற்றி வச்சிருக்காங்க. சோ இதை எஸ்.ஆர். ராவ் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமையில 1964, 65கள்ல ரிசர்ச் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. சரியா? அதே போல இந்த இடத்துலதான் முதல்ல அறிவியல் சார்ந்த, சயின்டிபிக் சார்ந்த முறையில வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிற சயின்டிபிக் மெத்தட்ல வந்து செஞ்சிருப்பாங்க, எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க பையம்பள்ளி. சோ பையம்பள்ளி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் என்று சொல்லக்கூடியவர் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. சோ இந்த அவர் என்ன அது அந்த டைம்ல அவர் எக்ஸ்கவேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த காலகட்டத்துல பையம்பள்ளி, அதாவது இப்ப திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், வேலூர் கிடையாது, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அந்த பையம்பள்ளியில மக்கள் வாழ்ந்திருக்காங்க. எந்த காலத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய கற்காலத்துல நியோலித்திக் வாழக்கூடிய மக்கள் இருந்திருப்பாங்க. அதாவது நியோலித்திக் ஏஜ்ல அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் நினைஞ்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1964, 65 காலகட்டங்களில் பார்த்தோன்னா எஸ்.ஆர். ராவ் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு, இந்த இடத்த ரிசர்ச் பண்றாரு. 1964, 65 காலகட்டத்துல ஆதிச்சநல்லூர் ரிசர்ச் பண்ணது யாரு? யாருமா?
1964 65 காலகட்டங்கள்ல ஆதிச்சநல்லூர் ரிசர்ச் பண்ணது யாரு? எழுதி எடுக்கலையா? சார் ஜெர்மனி. ஜ- அவரா? ஆண்டில் ஜாகர். ஆண்ட்ரூ ஜாகர் 1876 64 65 ஒரு ஆள் வந்தாரு. ஆ- ஆமா. சரி, யாருன்னு ரெண்டாவது பார்த்து சொல்றேன். சோ அதே போல பையன்பள்ளியில் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இம்பார்ட்டன்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எறும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையன்பள்ளியில கிடைச்சிருக்கு. அயனை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உருக்கி இருக்காங்க அப்படிங்கிற அந்த சான்று எங்க கிடைக்கப்பட்டிருக்கு? அதனுடைய எவிடன்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அயனை மெல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சான்று வந்து நமக்கு பையன்பள்ளி அப்படிங்கிற ஏரியால இருந்து என்ன செஞ்சது கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல தானியங்களை அரைக்க பயன்படுத்தும் கல்லால் ஆன வீட்டு உபயோக பொருட்கள் கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இரண்டாம் கட்ட அகலவாயின் போது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதனின் பழுப்பு நிற மண்பாண்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம கருப்பு சிவப்பு பார்த்தோம், பாட்ரிஸ பார்த்தோம். இப்ப வந்து என்ன நிறத்துல கிடைக்குது பையன்பள்ளியில பாத்தீங்கன்னா, என்ன நிறத்துல கிடைக்குதுன்னா பழுப்பு நிற மண்பாண்டத்துல வந்து என்ன செய்யுது, மண்பாண்டங்கள் என்ன செய்யுது கிடைக்குது. பிளஸ் சாம்பல் நிற மண்கலங்களும் என்ன செய்யுது கிடைக்குது. ஆஷ் கலர் ஒண்ணும், அப்புறம் வந்து லைட் கிரீன் கலர்ல பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பாட்ரிஸும் என்ன செய்யுது கிடைக்கப்படுது. அப்புறம் கல்லால் ஆன ஸ்டோன் மேடு இதுவும் என்ன செய்யுது கிடைக்குது. சோ பையன்பள்ளியில கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் நான் சொன்னேன். இது ஒரு இரும்பு காலத்தை ஒரு இரும்பு புதிய கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னேன். இரும்பு காலம் இல்ல, புதிய கற்காலத்தை சார்ந்ததுன்னு சொன்னேன். அப்ப புதிய கற்காலத்துல மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பெரும் பெரும் கற்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பெரிய கற்களை என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்க. சரியா? அந்த பெரிய பெரிய கற்களினுடைய சான்றுகள் நமக்கு என்ன செய்யுது கிடைக்கப்பட்டிருக்கு. சரியா? மண்பாண்டங்கள் சொன்னேன். சிவப்பு நிற மண்பாண்டங்கள், கருப்பு நிற மண்பாண்டங்கள், பழுப்பு நிற மண்பாண்டங்கள் மற்றும் சாம்பல் நிற மண்பாண்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது கிடைக்கப்படுது. அதே போல இந்த மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அணிகலன்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, அணிஞ்சிருக்காங்க. சரியா? வேளாண்மை அப்படிங்கிறது மனுஷனுக்கு முதல் தெரிய வந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய கற்காலத்துலதான் ரொம்ப ஹை டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் பத்தின நாலேஜ் வந்து என்ன செஞ்சுச்சு இருந்திருக்கு. சரியா? ஆடு மாடு போன்றவற்றை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, வளர்த்திருக்காங்க. அதே போல நிறைய திணை வயிர்கள் பயிர் வகைகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, வளர்த்திருக்காங்க. அது வளர்த்ததும் என்ன செஞ்சிருக்கு, அதுக்கு எவிடன்ஸ் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு. கேழ்வரகு, பச்சை பயிறு, கொள்ளு, சோளம் போன்றதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு. சார் என்ன ஊர் சார்? வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் கிடையாது, இப்ப திருப்பத்தூர் மாவட்டம். ஓகே. பையம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் பையம்பள்ளியில. ஓகேவா? ஓகே சார். அடுத்து கொடுமணல். ஈரோடுல இருக்கு கொடுமணல். கொடுமணம் அப்படின்னு பதித்துப்பட்டுல சொல்லுது. இந்த ஊரை பதித்துப்பற்று அப்படிங்கிற சங்க இலக்கியம்ல 8 தொகை நூல்களாக இருக்கக்கூடிய 11 மேற்கணக்கு நூல்கள்ல 8 தொகை நூல்களாக இருக்கக்கூடிய பதித்துப்பற்று அப்படிங்கிற நூலு இந்த கொடுமணம் அப்படிங்கிற ஊரை கொடுமணம் அப்படின்னு செய்து சொல்லுது. மணல் அப்படிங்கிற ஊட என்னன்னு சொல்லுது, கொடுமணம் அப்படின்னு சொல்லுது. கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் பந்தர் பயந்த பலர் புகழ் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது பதித்துப்பட்டு சொல்லுது. மறுபடியும் சொல்லுதேன், கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் பந்தர் பயந்த பலர் புகழ் முத்தம் அப்படின்னு பதித்துப்பற்று அப்படிங்கிற நூல் 11 மேற்கணக்கு நூல்கள்ல 8 தொகை நூல்கள்ல இருக்கக்கூடிய பதித்துப்பற்று என்ன செய்யுது சொல்லுது. புரியுதா? கொடுமணம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஈரோடு அப்படிங்கிற மாவட்டத்துல இருக்குது. சோ இது எந்த கொடுமணல் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கற்காலம், நியோலித்திக் ஏஜை சார்ந்தது. அதாவது அயன் ஏஜ் அப்படிங்கறத சார்ந்தது. எந்த ஆற்றங்கரையில இருக்கு ஈரோடு? எந்த தாமிரபரணி சொல்ல முடியுமா? முடியாது. ஈரோடு எந்த ஆற்றங்கரை? காவேரி ஆற்றங்கரை, அதாவது நொய்யல். மலை 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 காவேரி ஆற்றங்கரை. காவேரியினுடைய ஒரு துணையாறாக இருக்கக்கூடிய நொய்யல் ஆறு. சரியா?
நொய்யல் ஆற்றங்கரையினுடைய இதுல இருக்கக்கூடியதான் என்னது இந்த கொடுமணல் அப்படிங்கிற ஊர். சங்க இலக்கியத்துல இந்த ஊரை கொடுமணம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரியா? அகழாய்வு செய்தது சே ராசு என்று சொல்லக்கூடியவரும் செல்வி முத்தையா என்று சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சிருக்காங்க, அகழாராய்ச்சி என்ன செஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. சரியா? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃபையும் எனக்கு என்ன செய்யறேன், ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய அகாடமியினுடைய ஆப்பினுடைய இதுல போய் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வரைக்கும் உங்களுக்கு தேவையான நோட்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். நிறைய இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? என்னென்ன தொழில்கள் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு இருக்குன்னா, இரும்ப உருக்கி இருக்காங்க. எங்க இரும்ப உருக்குன்னு அந்த ஆலை எங்க கிடைச்சிருக்கு, ஆலை தொழிலகம் எங்க கிடைச்சிருக்கு, என்னது இரும்ப உருக்குன ஆலை நமக்கு எங்க கிடைச்சிருக்கு, பையம்பள்ளியில கிடைச்சிட்டு பார்த்தோம். அதே போல இரும்பு உருக்கி இடத்துல இந்த தொழில்நுட்ப ஆலை எங்கேயும் கிடைச்சிருக்கு, எங்கேயும் கிடைச்சிருக்கு. எங்க இப்ப எந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம், கொடுமணல் அப்படிங்கிற இடத்துலயும் கிடைச்சிருக்கு. சரியா? அதே போல மணிகள் தயாரிக்கும் தொழில் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள் அணியக்கூடிய மணிகள் இருக்கு தெரியுமா, அந்த பீட்ஸ், அந்த பீட்ஸ் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் தொழிற்கூடமும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம். அது ஏன் அந்த தொழிற்கூடம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மணிகள் கிடைக்கும். ஒரே இடத்துல நிறைய மணிகள் கிடைக்குதுன்னா அங்க அந்த தொழிற்சாலை இருந்திருக்க கூடும் அப்படின்னா. ஒரே இடத்துல நிறைய கற்கருவிகள் கிடைச்சனாலதான் அது கற்கருவி தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். அதே வச்சுதான் நம்ம சொல்றோம். அது இருந்துச்சுதான் இரியலையான்னு தெரியல, நம்ம அசியூம்ஷன் தான் பண்றோம் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு. பிகாஸ் நமக்கு ரிட்டன் ஸ்கிரிப்ட் இல்ல, எழுதுனவா வரலாற்று ஆவணம் அப்படிங்கிறது இல்ல. அதனாலதான் இந்த ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு என்ன செய்யறோம், சொல்றோம். அடுத்த வணிகங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. சரியா? ரோமேனிய நாணயங்கள் கண்டெடுப்பதன் மூலமாக, ஈரோடு கொடுமணல்ல ரோமேனிய நாணயங்கள், ரோமன் நாட்டு நாணயங்கள் காயின்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்றதுனால அவங்க ரோமன்ஸ் கூட வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ரோம்ஸ் கூட என்ன செஞ்சிருப்பாங்க, வணிக தொடர்புல இருந்திருப்பாங்க அப்படின்னு என்ன செய்யப்படுது, தெரிய வருது. புரியுதா? எஸ் சார். நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நிறைய நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். நீங்க இதை கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கோம், கோத்ரோ பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்படியுமே ஆர்கியாலஜி சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 1 கொஸ்டின், அதிகபட்சமாக 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சமாக என்ன செய்யலாம், கண்டிப்பா 1 கொஸ்டின் என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். அந்த கொஸ்டின் மேபி ஒன்னு மேட்சா இருக்கலாம் அல்லது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா இருக்கலாம். அதிகபட்சமாக மேட்ச் ஆகவோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஆகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுதா? இந்த வாட்டி எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தா குரூப் 4ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே சைட்ஸை பத்தி? சார் மேட்ச் ஷீட் கேட்டிருந்தாங்க சார். மேட்ச் ஒண்ணு கேட்டிருந்தான், அந்த ஈரோடு கொடுமணல் அது மேட்ச் பண்ற மாதிரி. வேற ஒண்ணுதான் கேட்டிருந்தானா? யாரும் சிவகலையை பத்தி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல. சிவகலை அப்படிங்கிற ஊரை பத்தி என்ன கேட்ட கூற்றா காரணத்திலேயே என்னதையோ ஒண்ணு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே சைட்ஸை பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தேர் மேபி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஆர் மேட்ச் கொஸ்டின் அதிகமான பாசிபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. fill in the blanks, choose the correct answer அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்து செய்யும். இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை பத்தி வந்து செய்யும் வரும். மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டிங் வந்து ஆர்கியாலஜி சைட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் எக்ஸப்ட் இன் என்னது மேட்ச் ஆர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் புரியுது, அல்லது கூற்று காரணங்களை ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசிஸ்டன் அப்படிங்கிறத கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? கூற்று காரணம் இட் மே பி கரெக்ட்லி ஸ்டேட்மெண்ட், ராங்லி ஸ்டேட்மெண்ட், தவறாக உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை தேர்ந்தெடு அல்லது சரியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை தேர்ந்தெடு, இந்த மாதிரி கேட்கலாம். மெயின் இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்னு ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கலாம் ஆர் மேபி இட் வில் பி மேட்சா இருக்கணும். சரியா? கண்டிப்பா வந்து 1 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமா என்ன கொஸ்டின் வர்றதுக்கு 2 கொஸ்டின்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கரூர் கொடுமணல் சேரனின் தலைநகரமாக விளங்கிய கரூரையும் மேலே கடற்கரை துறைமுகமாக இருக்க முசிறிப்பட்டினத்தை இணைக்கும் பெருவழி.
அப்ப கொடுமணல் அப்படிங்கிற ஊரு எதையெல்லாம் இணைக்குது? சேரர்களுடைய கரூரையும் அதே போல யாருடைய முசிறிப்பட்டினத்தையும் என்ன செய்யுது? கடற்கரை துறைமுகமாக இருக்கக்கூடிய முசிறிப்பட்டினத்தை சேரர்களுடைய துறைமுக கரூரையும் மேலே கடற்கரை துறைமுகமாக இருக்கக்கூடிய முசிறிப்பட்டினத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழித்தடமாக என்ன இருக்கு? கரூர் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ வேற என்ன இதுல புரிஞ்சுன்னா, முதல் முறையாக ஆ இ போன்ற நெடில் எழுத்துக்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. ஆ ஆ இ ஈ என்ற தமிழ் மொழியின் முதல் 4 உயிரெழுத்துக்கள் பிரமி வடிவு வடிவத்தில் எழுதப்பட்டது. ஆ ஆ இ ஈ அப்படிங்கிற எழுத்துக்கள் இன்னைக்கு ஒரு வடிவத்துல இருக்கு. நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வடிவம் பெறதுக்கு முன்னாடி ஆதியில வந்த ஒரு எழுத்து வடிவம் ஒண்ணு இருந்திருக்கு. அது சிதைஞ்சுதான் எழுதிருக்கு. இன்னைக்கு ஒரு எழுத்து வடிவத்துல என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. அப்படி ஆதியில் எழுதப்பட்ட தமிழ் பிரமி எழுத்துக்களுடைய ஆ ஆ இ ஈ என்ற எழுத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? நமக்கு கண்டுபிடிக்கல. ஆ ஆ இ கண்டுபிடிக்கல. இந்த ஆ ஆ இ தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல எப்படி எழுதி இருப்பாங்க, முன்னாடி ஆ ஆ இ எப்படி எழுதி இருப்பாங்களோ அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அரிக்கமேடு அப்படிங்கிற இடம். அடுத்து அரிக்கமேடு அப்படிங்கிற இடம். சோ அரிக்கமேடு அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னா புதுச்சேரியில வந்து என்ன செய்யுது? இருக்கு. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரீன் அப்படிங்கிற ஒரு கிரேக்க நூல் வந்து என்ன செய்யுதுன்னா பொதுகே அப்படிங்கிற ஒரு கடற்கரை துறைமுகத்தை பற்றி என்ன செய்யுது? சொல்லுது. அதே போல தலாமி என்று சொல்லக்கூடிய கடல்வழி பயண குறிப்பு. தமது குறிப்ப தலாமி வந்து என்ன செய்யறாரு? தன்னுடைய ஒரு பயண குறிப்புல வந்து என்ன செய்யறாருன்னா காவிரி பூம்பட்டினத்தை வந்து கபரிசு அப்படின்னு என்ன செய்யறாரு? சொல்றாரு. அந்த துறைமுகத்துக்கு வடக்க பொதுகே அமைந்திருக்கிறது என்பதை என்ன செய்யறாருன்னு சொல்றாரு. இந்த குறிப்புகள்ல பொதுகே அப்படின்னு சொல்லக்கூடியது எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடை குறிக்கிறது. அப்ப அந்த காலகட்டத்துல பொதுகே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்த குறிச்சிருக்காங்க? அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்த குறிச்சிருக்காங்க. சோ அரிக்கமேடு அப்படிங்கிறது எங்க இருக்கு? புதுச்சேரியில இருக்கு. அதனாலதான் அது பொதுகே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அரிக்கமேடு என்று சொல்லக்கூடியது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடம். அதனாலதான் அது பொதுகே 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 அப்படின்னு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்டைரக்டா. சோ என்ன ஆற்றங்கரை? அந்த புதுச்சேரியில என்ன ஆற்றங்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியங்கு பத்தாரை ஆரியாங்கு பத்தாற்றை எனைத்தந்தவாறு அமைந்துள்ள ஆரியங்கு பற்றாத்திரை அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து என்ன செஞ்சிருக்கு? இருக்குது. சோ காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு இரண்டு ரெண்டு செஞ்சுரிக்கு முன்னாடில இருந்து கிறிஸ்து பிறந்த ஒரு செஞ்சுரி வரைக்கும் அந்த காலகட்டத்துல மக்கள் வாழ்ந்த விஷயங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கிடைக்கப்பட்டிருக்கு. சரியா? சோ அரிக்கமேடு அகழ்வாயு தளங்களை பத்தி அங்க என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்திருக்கேன். அதை எழுதிக்கோ.
அடுத்து அடுத்து நம்ம எந்த ஊரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கீழடி. இந்த கீழடியை பத்தி அப்படியே எழுதிக்கோ. கீழடி எங்கள் தாய்மடி, கீழடி நாகரிகம். கீழடி என்பது சிவகங்கை. சரியா? கீழடி என்பது சிவகங்கை. எல்லாரும் மதுரை மதுரைன்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு அருகில சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. சோ இந்த கீழடியில முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்றது யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கட்டமா 2015. அங்க ஒரு வீட்டுல ஒரு இடத்துல நிலம் தோண்டும் போது கிடைக்கக்கூடிய பொருட்களை பார்த்துதான் மக்கள் அதை சொல்றாங்க, ஒரு வித்தியாசமான பொருட்கள் கிடைக்குதுன்னு. அதன் அடிப்படையில தான் அங்க என்ன செய்யப்படுது, ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணப்படுது. ரெண்டாவது கட்டமும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறதான் பண்றாரு. மிக முக்கியத்துவமான ஒரு இடம் வைகை ஆறு. கீழடியினுடைய இது என்னது? வைகை ஆறு. சரியா? வைகை ஆற்றங்கரை. சோ முதல் கட்டத்துல அமர்நாத் கிருஷ்ணன், இரண்டாவது கட்டத்துல அமர்நாத் கிருஷ்ணன், மூன்றாவது கட்டத்துல ஸ்ரீராமணன், நான்காவது கட்ட தொல்லியல் துறை தமிழ்நாடு தொல்லியல் துறை பண்றாங்க. அஞ்சாவது கட்டத்துல டாக்டர் சிவானந்தம், சிவானந்தம், ஏழாவது கட்டமும் என்னது சிவானந்தம், எட்டாவது கட்டமும் சிவானந்தம், ஒன்பதாவது கட்ட அகழ்வாய்வும் சிவானந்தம் 2023. ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ சிவானந்தம் அப்படிங்கிறது 5ல இருந்து 9வது கட்டம் வரை 2023 வரைக்கும் சிவானந்தம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருப்பாரு, அகழ்வாராய்ச்சி என்ன செஞ்சிருக்காரு, பண்ணியிருக்காரு. எழுதுறீங்களாமா? எழுதுறீங்களா? மதுமதி சார் எழுதுறீங்க சார். மதுமதி சார் எழுதிட்டு இருக்கீங்க சார். ஓகே. மதுமதி என்ன பேர்ல என்ட்ரி ஆயிருக்கீங்க? மதுமதின் அப்படிங்கிற பேர்லையா? சார் மதுமதி தாங்க சார். ஓகே 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 சார். சார் ஸ்கிரீன் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். ஓகே இட்ஸ் நாட் கிளியர் சார். யா லேப்ல ஓபன் பண்ணி பாக்குறதுனால தெரியல சார். இன்னைக்கு நான் செல்போன் யூஸ் பண்றேன், லேப் இல்ல. இன்னைக்கு என்னுடைய நேட்டிவ்க்கு வந்திருக்கனால லேப் கொண்டு தான் இங்க டவர் கிடைக்காது. இது வாசன ஹில்லி ரீஜியா, ஒரு மலை பிரதேசம் கேரளா சைடு. அதனால லேப் சரியா இதாகாது. ஓகே சார். இது எழுதி முடிச்சுக்கிட்டு இரண்டாவது
அடுத்து கவனிங்க, அகழ்வாயுவினுடைய பெயர். இடம் கீழடி, கீழடி, கீழடி பள்ளிச்சந்தை திடல். சிலைமான் அப்படிங்கிற வட்டத்துல தாலுக்கால மாவட்டம் சிவகங்கை மாவட்டம், ஆற்றங்கரை வைகை, வரலாற்று காலம் ஹிஸ்டாரிக் ஏஜ். அப்போ வந்து என்ன காலம்? இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து மத்திய தொல்லியல் துறை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, நிறைய எடுக்கிறாங்க. மண்பாண்டங்கள், சோழர்களுடைய நாணயங்கள், செங்கற்சுவர் கட்டுமானங்கள், மணி வகைகள், பீட்ஸ், இதெல்லாம் என்ன செய்றாங்க? எடுக்கிறாங்க. உரை கிணறுகள் கண்டெடுக்கப்படுகிறது. கழிவுநீர் கால்வாய் வசதியுடன் கூடிய கட்டிடங்கள், டிரைனேஜ் சிஸ்டம். நம்ம நேரத்தையே பார்த்தோம், சிந்து சமவெளி நாகரிகத்துல டிரைனேஜ் சிஸ்டம் வந்து, டிரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அதே போல நிறைய டிரைனேஜ் சிஸ்டம், அதே போல கூரைகளின் ஓடுகள், இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கார்னேலியன் அகட், சால்சிடனி, வாட்டஸ், முத்து போன்ற வகைகள் வந்து கிடைச்சிருக்கு. கண்ணாடி மணிகள், செம்பு, சதுரம், செப்பு வடிவ காசுகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. அதே போல இங்க கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பானை ஓடுகள் எழுதப்பட்ட எழுத்துக்களினுடைய இசன், உதிரன், ஆதன், இணையன், சுரமா போன்ற எழுத்துக்கள் வந்து என்ன செய்யுது? தமிழ் பிரமி ஆதி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. இத 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. கிமு டு கிபி அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட கருப்பு சிவப்பு மண்பானைகள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளவு நேரம் கருப்பு சிவப்பு அப்படின்னு பார்த்தோம், அடுத்து பழுப்பு நிறம் பார்த்தோம், அடுத்து சாம்பல் நிறம் பார்த்தோம். இங்க கருப்பு சிவப்பு வித் ஒயிட் கோட்டிங், வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட கருப்பு சிவப்பு பானைகள் எழுதப்பட்டிருக்கு, கிடைக்கப்பட்டிருக்கு. நூல் நூற்கும் தக்களி அப்படின்னா ஊசி, அது என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. எங்க? சிவகலையில. சாரி, சிவகலையில கீழடியில. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. 25 சைட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பொருந்தல் அப்படிங்கிறது. பொருந்தல் அப்படிங்கிறது என்ன? திண்டுக்கல்ல இருக்கு. பொருந்தல் அப்படிங்கிறது வட்டம் பழனி, மாவட்டம் திண்டுக்கல், ஆற்றங்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கற்காலம். அகழாய்வு செய்யப்பட்ட காலம் அப்படின்னா 2010. சரியா? கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் எழுதப்பட்டிருக்கு, கிடைக்கப்பட்டிருக்கு. அகழாய்வு செய்தவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் கா ராஜன். நான் நேரத்தே சொன்னேன், கா ராஜன் பிளஸ் இன்னொரு ஆள் சொன்னேன். கீழடி அகழாய்வு செய்த சிவானந்தம். இந்த 2 பேரும் எழுதின ஒரு புத்தகம் தான் என்னது? என்ன புத்தகம்? என்ன புத்தகமா? என்ன புத்தகம்? இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புத்தகம். நேரத்தை சொன்னாங்கல்ல, பொருந்தல் அமெரிக்கால இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிகா அப்படிங்கிற ஆய்வு மையத்துக்கு தான் அனுப்பி வைப்பாங்கன்னு. பொருந்தல் அகழாவில் கிடைத்த நெல் மாதிரி ஒன்று அமெரிக்காவில் உள்ள பீட்டா ஆய்வு நிலையத்தில் அறிவியல் ஆய்வுக்காக உட்படுத்தப்பட்ட போது, அங்க இருக்கு பீட்டா அனாலிட்டிக் லேப் அப்படின்னு சொல்லல, அனாலிட்டிகா லேப் இன் யூஎஸ்ஏ புளோரிடா மாகாணத்துல இருக்கு. அதனுடைய நெல்லினுடைய வருஷம் எவ்வளவு? கிறிஸ்து பிறப்பதுக்கு 450 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நெல்மணி வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இது வந்து பொருந்தல் திண்டுக்கல். அடுத்த அழகன் குளம் அப்படிங்கிற இடம். சோ இந்த அழகன் குளம் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன செய்து இருக்கு. சரியா? 7 பருவங்களாக என்ன செய்திருக்கு? இந்த பணி தொடங்கி இருக்கு. அதே போல வைகை ஆற்றுக்கரை, அழகன் குளம், ராமநாதபுரம், வைகை. திருநெல்வேலி, தூத்துக்குடினா அது என்னது? தாமிரபரணி. அப்புறம் சிவகங்கை, வைகை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், இதெல்லாம் என்னது? வைகை ஆற்றுப்படுத்து நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நாகரிகம்னா ஏன் ஆற வச்சு சொல்லுதோ அதுதான் உண்மை. அதெல்லாம் நான் போன கிளாஸ்லயே என்ன செஞ்சுட்டேன், நேற்று நடந்த கிளாஸ்ல வந்து செஞ்சிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ராமநாதபுரம் அழகன் குளம் அப்படிங்கிறது இங்கு கிடைக்கக்கூடிய தமிழ் பிரமிக்கலை கிறிஸ்து பிறந்த 100 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்டதாக விடுது கருதப்படுகிறது. அடுத்து நாணயங்கள். எங்க கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள்? இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அழகன்குளம்ல கண்டுபிடிக்க நாணயங்கள். சதுர வடிவிலான பாண்டியர் காசுகள். சரியா?
அதே போல பொருளாதாரம் நல்ல பொருளாதாரம் தான் எழுந்திருக்கு. தற்போதைய அகழாய்வுல அழகன்குளத்துல கோட்டைமேடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி அரசு பள்ளி வளாகத்தில் முதல் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அழகன்குளத்துல கோட்டைமேடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில ஒரு அகழாய்வு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. சோ இந்த அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் யாருன்னா பாஸ்கரன், பிரபாகரன், சக்திவேல், ரஞ்சித், தங்கதுரை, பாஸ்கர் போன்றவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வஸ்வசமுத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு வஸ்வசமுத்திரம் அப்படிங்கிறது. சாரி, செங்கல்பட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்துச்சு, இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்துல செய்தி இருக்கு. இதனுடைய காலகட்டம் கிபி 1 to 2ஆம் நூற்றாண்டு வரை, கிறிஸ்து பிறந்த 1ஆம் நூற்றாண்டு மற்றும் 2ஆம் நூற்றாண்டு. சரியா? அடுத்து பூம்புகார் அப்படிங்கிற இடம். பூம்புகார் எங்க இருக்குதுன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு இந்த பூம்புகார். காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகள் யாரு? காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனாரினுடைய மகனார் யாரு? காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது? கண்ணகி பிறந்த ஊர் எது? கண்ணகியும் கோவலனும். கண்ணகி கோவலன் யார்? சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகனும் கதாநாயகியும், அப்படிதானே? சோ இவங்க வாழ்ந்த இடம் என்னது? இவங்க பிறந்த இடம், வாழ்ந்த இடம் இல்ல, பிறந்த இடம் என்னது? காவேரி பூம்பட்டினம். சரியா? கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு காவேரி, இந்த ஆற்றங்கரை என்னது? காவேரி. காவேரி ஆற்றங்கரை என்னுடைய இல்ல. சோ காவேரி ஆறு கடற்கரையில கலக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? இந்த காவேரி பூம்புகார் அப்படிங்கிறது இருக்கு. சோழர் காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்பர் சிட்டியா, துறைமுகப்பட்டினமாக என்ன செஞ்சிருக்கு? சோழா செகண்ட் ஹெட் குவார்டர், சோழர்களினுடைய 2வது தலைநகரம் என்னது? இந்த பூம்புகார் அப்படிங்கிறது தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்குது. நாகப்பட்டினம் பிரிஞ்சு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் அப்படின்னு 2 மாவட்டங்களா என்ன செய்யுது இருக்கு. நாகப்பட்டினம் பிரிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பூம்புகார்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த லாஸ்ட் லைன் பாருங்க. புத்தர் பாதம், புத்தர் தலைப்பகுதி, கண்ணாடி மற்றும் பீன்கான் ஓடுகள் போன்றவை கிடைக்கப்பட்டுள்ளது. இங்க சீனர்கள் ரோமானியர்களுடைய காசு கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க எங்க கூட அப்படின்னு அர்த்தம். தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துலயும் என்ன செஞ்சிருக்கு? உங்களுக்கு நாணயங்கள் என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. டான்ஸ்பர்க் என்று அழைக்கப்படக்கூடிய இடம், டேனியர்களால் டான்ஸ்பர்க் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் தான் எனக்கு டானிஷ் பீப்புள்னால தரங்கம்பாடி. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொர்க்கையும் தூத்துக்குடி மாவட்டம். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம எத்தனை சைட்ஸ் படிச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை அகழ்வாராய்ச்சி இடங்களை நம்ம படிச்சிருக்கோம்? தூத்துக்குடி மாவட்டத்துல எத்தனை அகழ்வாராய்ச்சி இடங்கள் இருக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்லு பார்ப்போம். தூத்துக்குடியில எத்தனை அகழ்வாராய்ச்சி இடங்கள் இருக்கு? 1 ஆதிச்சநல்லூர், 2 சிவகலை, 3 என்னது 3 கொர்க்கை அப்படிங்கிற இடத்த பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா
இது கிமு 2ஆம் நூற்றாண்டு to கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை, சரியா, காலகட்டத்தை சார்ந்தது. கிமு 2 to கிபி 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அகழாய்வு வந்து எப்ப செஞ்சிருக்காங்கன்னா 1968 69 காலகட்டங்கள்ல செஞ்சிருக்காங்க கோக்கையில. அடுத்து ஆனைமலை. ஆனைமலை அப்படிங்கிற ஊர் பெருங்கற்காலத்தை சார்ந்தது. கிமு 1000 to கிபி 300 வரை. அகழாய்வு என்பது 1977 வந்து செஞ்சிருப்பாங்க. கோயம்புத்தூர் ஆனைமலையில் உள்ள மானம்போழி கிராமத்தில் அமைந்திருந்த கற்பதுக்கையின் மாதிரி அகழாய்வு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் 1970 நினைச்சப்பட்டிருக்கு நடத்தப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா கரூர், சரியா. அடுத்து கரூர்ல வந்து வணிகத்தலகமாக பண்டைய காலகட்டத்துல வணிகத்தலமாக உருவாகிய ஒரு இடம் தான் என்னது கரூர். செங்கற்கள் இதெல்லாமே என்ன செஞ்சிருக்கு கடந்துட்டு. அடுத்து பழையாறை அப்படிங்கிற இடம். இது சோழர்களின் 2ஆம் தலைவராக பழையாறையா திகழ்ந்தது மத்திய சோழர்கள் காலத்துல. நந்தன்மேடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்கற்கால தாளிகள் அது இங்க கிடைச்சிருக்கு. சுடுமண் விளக்குகளின் குவியல்கள், சுட்ட மண்ணில செஞ்ச விளக்கினுடைய குவியல்கள் என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பெரும்பாலை. பெரும்பாலை அப்படிங்கிறதும் தருமபுரி மாவட்டத்துல செய்து இருக்குது. நாகாவதி ஆற்று, சரியா, நாகாவதி ஆற்றினுடைய இதுல இருக்கு. சோ அதை இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க கால இரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மயிலாடும்பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம், சரியா. இங்க நுண்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு கற்காலம் போன்றவற்றிற்கான சான்றுகள் எழுதிருக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய இரும்பு பயன்பாடு. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற இடம் பெரம்பலூர் மாவட்டம் மாளிகை மேடு அப்படிங்கிற இடத்துல, சரியா, இந்த அகழ்வாய்ச்சி அப்படிங்கிறது நடக்கு. முதல் கட்ட அகழ்வாய்ச்சி எப்ப நடக்கு, 2ஆம் கட்டம் எப்ப நடக்கு, 3ஆம் கட்டம் எப்ப நடக்குது அப்படிங்கிறது. 3ஆம் கட்டம் இப்ப வர நடந்துட்டுதான் இருக்கு. முதல் கட்டம் அப்படிங்கிற 2020, 2ஆம் கட்டம் 2022, 3ஆம் கட்டம் 2023 நடக்குது. அடுத்து வெம்பக்கோட்டை அப்படிங்கிற ஏரியா விருதுநகர் மாவட்டத்துல. வெம்பக்கோட்டை உச்சி மேடு மாளிகை மேடு அப்படின்னா என்னது, எந்த இடத்து அகழ்வாய்ச்சியோடி பொருந்து கங்கை கொண்ட சோழபுரம். உச்சிமேடு அப்படிங்கிறது எங்க பொருந்தது, வெம்பக்கோட்டை அப்படிங்கிற இடம். தூத்துக்குடிக்கும் வெம்பக்கோட்டைக்கும், அதாவது கீழடிக்கும் வெம்பக்கோட்டைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொருட்கள் வைப்பாற்றின் கரையில் இருந்து தூத்துக்குடி வழியாக வணிகம் நடத்துவதாக சொன்னேன். வைப்பாற்று வழியாக தான் வணிகம் பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேரும். அடுத்து துளுக்கர்பட்டி. துளுக்கர்பட்டி அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. பண்பாட்டு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்று தொடக்க காலம். நம்பி ஆறு பழமையான தொன்மையான ஓடுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. குறவி முதலிய தமிழ் எழுத்து புறவி எழுத்துக்கள் முடிக்கப்பட்ட மண்பாட்டு களங்கள் என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் மண்பாண்டங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்நமட்டி அப்படிங்கிற இடம். கீழ்நமட்டி அப்படிங்கிறது கீழ்நமட்டி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு, கீழ்நமட்டி எங்கதான் இருக்கு, திருவண்ணாமலை. பண்பாட்டு காலம் பெருங்கற்காலம், சரியா. அப்புறம் பொற்பனக்கோட்டை அப்படிங்கிற ஊரு புதுக்கோட்டையில இருக்கு, சரியா. கொத்தளம் எனப்பட்ட
கொத்தளம் எனப்படும் கோட்டை கட்டுமான அமைப்பு தமிழ்நாட்டில் இங்குதான் என்ன செய்யுது இருக்கு. அடுத்து அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்களை பார்த்துக்கிடுங்க. அடுத்து பூதி நத்தம் தர்மபுரியில இருக்கு, புதிய கற்காலத்தை சார்ந்தது. 2022-23 காலகட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அடுத்து பட்டறை பெருந்தூர் அப்படிங்கிற இடம் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தது. அது தவிர்த்து இந்த இடங்களை எழுதி வச்சுக்கிடுங்க. நான் இப்ப எழுதக்கூடிய இந்த இதை வந்து எழுதுங்க, எழுதி வைங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கொஞ்சமா காணிச்சிட்டு போறேன்.
ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எழுதி வச்சுக்கிட்டீங்களா? மேபி இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது தான் பெட்டர். அத இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்கவேஷன் சைட் வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை கேட்டதே இதுல என்ன செஞ்சது இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதனுடைய பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு நினைச்சிட்டு நம்முடைய வெப்சைட்ல கொடுக்கப்படும், பாத்துக்கிடுங்க. ஸோ இன்னும் சில விஷயங்களை பத்தி படிப்போம். இப்போ ஓரளவுக்கு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு என்ன செய்யும் இருக்கும். இந்த கீழடியில மட்டும் நம்ம என்ன விஷயங்கள் அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கிடுவோம். ஸ்கிரீன் தெரியுதுல? கீழடி வைகை நதி நாகரிக ஆட்சிக்கு சான்றாக இருக்கக்கூடியது. கரிம பகுப்பாய்வின் மூலம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்த நாகரிகமாக என்ன செய்து கீழடி அப்படிங்கிறது இருக்கு. கட்டுமான அமைப்புகளினுடைய முதிர்ச்சி பெற்ற சமூகத்தினுடைய அடையாளமாக கீழடி இருக்கிறது. எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருக்கு. எழுத்து அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கைவினை தொழிலர்கள் சிறந்த தொழில்நுட்பம், பொருளாதாரத்தில் வழமையான சமூகமாக என்ன செஞ்சிருக்கு, வழமையான சமூகமாக என்ன செய்யுது கீழடி அப்படிங்கிறது. திறமை வாய்ந்து திறமையை வளர்த்துக் கொள்ளும் வகையில் விளையாட்டுகள், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகர்களுடைய வணிக தொடர்பு, உள்ளேயும் என்ன செஞ்சிருக்காங்க, வணிகம் செஞ்சிருக்காங்க. நாட்டை விட்டு வெளியேயும் என்ன செஞ்சிருக்காங்க, வெளிநாடுகளுடன் என்ன செஞ்சிருக்காங்க, வணிகம் செஞ்சிருக்காங்க கீழடியில வாழ்ந்த மக்கள். கீழடி நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகமாக என்ன செய்யப்படுது, அர்பனைசேஷன் அப்படிங்கிறதாக என்ன செய்யப்படுது, கருதப்படுகிறது. செங்கல் கட்டுமானத்தில் வீடுகள், தொழில் கூடங்கள், வணிகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடிய நாகரிகமாக என்ன இருக்கு, கீழடியினுடைய நாகரிகம் இருக்கு. பாத்தியா, கீழடி வைகை நதிக்கரையினுடைய சங்ககால நகர நாகரிகமாக இந்த செய்தி இருக்கு. பாத்தியா, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பாக்குறியா? தெரியுதாமா? தெரியுதா? புரியுதா? தெரியுதா? தெரியுதா? எஸ் சார். உலக புகழ்பெற்ற அறிவியல் கூடமாக இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிகா அப்படிங்கிற அமைப்பு கரிம பகுப்பாய்வு செய்யும் பொழுது என்ன செய்யப்படுறாங்க, இதனுடைய வயதுகளை வந்து என்ன செய்யறாங்க, கலைக்கிறாங்க. சரிங்களா? 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த நாகரிகமாக இந்த நாகரிகம் என்ன செய்து இருந்துட்டு இருக்கு. கரிம பகுப்பாய்வு, கார்பன் டேட்டிங் மெத்தட். திமிழ காளை, பசு ஆகிய வேளாண்மைக்கு உறுதி செய்யக்கூடிய கால்நடைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கு, வளர்க்கப்பட்டன. இங்க பாரு, இது மனிதனுடைய மண்டை ஓடு, இது வந்து பானை ஓடுகள், இது மனித எலும்புகள் எல்லாம் என்னது, எலும்பு. இது என்னது, இதுவே எலும்பு. இது என்னது, பானை ஓடுகள். சரியா? இது அப்ப என்னவா இருக்கும், பொதுமக்கள் தாடியா இருக்கும். புரியுதா? சொன்னது புரிஞ்சுதா? அடுத்து கட்டட சுவர் பாரியா, எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாரு. செங்கலை வச்சு எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? பாரு எப்படி சுட்டிருக்காங்க. சுட்டமணால் ஆன உரை கிணறுகள், சரிந்த நிலையில் உள்ள கூரை ஓடுகள். அந்த காலத்துல செஞ்ச பாரு எவ்வளவு தொழில்நுட்பம்னு பாரு. செங்கல் கட்டுமானம், இந்த எழுதியிருப்பாங்க. ஆதன் அப்படிங்கிற வார்த்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்களா, இதுதான் பண்டைய காலத்த தமிழ் எழுத்துக்களினுடைய தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றது. ஒரு ஓவியமாக இருந்துதான் என்னவா மாறி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்படிங்கிறது இந்த மாதிரி முந்தாடி வந்து இப்படிதான் எழுதியிருப்பாங்க, தாவை இப்படிதான் எழுதியிருப்பாங்க, இன்னும் இப்படிதான் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் முன்னே ஒரு ஓவியமாக இருந்தது, அது இன்னைக்கு ஒரு வார்த்தையாக என்ன செய்யுது, நமக்கு வந்திருக்கு. புரியுதா? ஆதல். அடுத்து கருப்பு சிவப்பு மண்பானம். அடுத்து நெசவு தொழில் என்ன செஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. வாழ்வியல் முறை என்பது வளமாக தங்க அணிகலன்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, அணிஞ்சிருக்காங்க. தங்கம் தெரிஞ்சிருக்கு. அரைக்கற்கள், வாழ்வியல் முறையை பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். விளையாட்டு பொழுதுபோக்குகள், பகடைக்காய், சதுரங்காய், பெண்கள் விளையாட்டு, வட்டச்சில்லுக்கள். வணிகம் பண்ணியிருக்காங்க, வெளிநாடோடி வணிகம் செஞ்சிருக்காங்க, அதனுடைய இது நமக்கு கிடைக்குது.
சுடுமண் உருவங்கள் இதுதான் வந்து எனது விளையாட்டு பொருட்களாக பிள்ளைங்க விளையாடுறதுக்கான பொருட்கள். இந்த உருவங்களை வச்சுதான் இதெல்லாம் நமக்கு இந்த விலங்குகள்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்றோம். கீழடியினுடைய தமிழ்நாட்டு பண்பாட்டினுடைய வேர்களை தேடி தமிழ்நாடு தொல்லியல் அரசு துறையினால உருவாக்கப்பட்ட ஒரு இதை தான் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இதான் கீழடியினுடைய விஷயங்கள். கீழடியில கிடைச்சிருக்க விஷயங்களை பத்தி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இப்ப பார்த்திருக்கோம். கீழடி அப்படிங்கிறது பள்ளிச்சந்தை கிட சிவகங்கை மாவட்டம் மதுரைக்கு அருகே வந்து என்ன செய்து இருக்கு. சரியா? பாத்தியாமா? பாத்தீங்களா? இதா அப்படின்னு எழுதப்பட்ட வார்த்தை பிராமி எழுத்துல. சரியா? மண் பானை பாரு, மண் பானை, கருப்பு சிவப்பு நிற பானைகள். அதான் சிவப்பு நிறம் கொடுத்துருக்காங்க, கருப்பு நிறத்துலயே எனக்கு இருக்க பானை இருக்கு. கூர்மண்ண எலும்புகள், எலும்புல வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஷார்பஸ்ட் டூல்ஸ் செஞ்சிருக்காங்க. இது கிடைச்சது. பொத்தான் பட்டன், பட்டனை தங்கத்துல செஞ்சிருக்காங்க. ஊசி, தகடு, மணி, மணிதான் எனக்கு பீட்ஸ். இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு கிடைச்சது. இது அரவைக்கல், அன்னைக்குள்ள அம்மிக்கல்லு போல இன்றைக்கு என்னது அந்த காலத்துல அம்மிக்கல்லு இதுதான். அப்புறம் மண் புடுவை, தந்தத்தில் ஆன சீப்பு. தந்தம்னா என்னது? யானையினுடைய ஐவரியினால ஆனப்பட்ட சீப்பு. யானைக்கு தந்தத்துல என்ன செஞ்சிருக்காங்க சீப்பு செஞ்சிருக்காங்க. பாத்தியா பல்ல பாரு, பல்லுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொத்தி வச்சிருக்காங்க அந்த காலத்துல. அப்புறம் விளையாட்டு சதுரங்காய், செஸ் விளையாடுறதுக்காக விளையாட்டு பொருட்கள். இது பகடைக்காய்களாக என்ன செய்யப்பட்டிருக்கு, டைஸா என்ன செஞ்சிருக்காங்க பயன்படுத்தி இருக்காங்க. புரியுதா? அடுத்து பாத்துட்டீங்களாமா? அடுத்து எங்க இதை தொல்லியல் அகழாய்வு தளங்கள்ல முக்கியமான இடங்கள் தமிழகத்துல முக்கியமா என்னென்ன இடங்கள்ல தொல்லியல் அகழாய்வு தளங்கள் நடத்தப்படுதுன்னா கீழடி, இன்னொன்னு ஆதிச்சநல்லூர், இன்னொன்னு சிவகலை. சரியா? இந்த இடங்கள்ல தொல்லியல் ஆய்வு தளங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதை தாண்டி உனக்கு கொஸ்டின் வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் காணிச்சதை தாண்டி அதுல எப்படி அகழாய்வு பண்றாங்கன்னு பாரு. கீழடி, கொந்தகை, மணலூர், அகரம், ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொடுமணல். திறக்கப்பட்டுள்ள கால் பகுதிகளை எப்படி போட்டிருக்காங்க, அகழாய்வு குழிகள் எவ்வளவு அப்படிங்கறதுல இருக்காங்க பாரு. இந்த பாரு எஸ்கேப் பண்றாங்களா, மண்டை ஓடு, மனுஷனுடைய மண்டை ஓடு. ஒரு குழந்தையினுடைய எலும்புக்களம் சேகரிக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு மண்டையோட என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க. ஆவணப்படுத்தப்படும் பணிகள், ஆய்வு மேற்கொள்வது, முப்பரிமாண அளவுல வந்து அகழாய்வு குழிகள் இது பார்ப்போம். முறையான கால இடைவெளிகளில் ஒளிப்பட்ட ஆவணப்படுத்துதல், ஒளிப்பட ஆவணப்படுத்துதல். பாரு எப்படி கட்டியிருக்காங்க பாரு, இந்த செங்கல் கட்டுமானத்தை பாரு. இந்த காலத்துல ஒரு கட்டுமானம் பானை. அகழ்ந்த இடத்தை தூய்மையாக்குதல், எஸ்கவேட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து என்ன செய்வாங்க கிளீன் பண்ணி எடுப்பாங்க.
பானைகள் அகழ்ந்தெடுக்கப்படுது. பார் பார், இதுதான் முதுமக்கள் தாலி. நல்லா கவனிச்சுக்கோ. இந்த தாலியில தான் என்ன செய்வாங்க, இறந்தவங்களை என்ன செய்வாங்க வச்சுட்டு மூடி வச்சிருவாங்க. இதான் முதுமக்கள் தாலி. பாலை போல இருக்கும், பானை போல இருக்கும்னு சொன்னோம்ல, இதுதான் இந்த முதுமக்கள் தாலி. கொந்தகை, மணலூர், அகரம் போன்ற இடங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மணலூர், அகரம், கொந்தகை, கீழடியை சுத்தி, சிவகங்கை மாவட்டத்தை சுத்தி, சரியா, அகராட்சி. தமிழ் பிரம்மி எழுத்து, பானை ஓடு. அவங்க பயன்படுத்திய பொருட்கள் மணிகள். ஒரு மாட்டின சார்ந்த விலங்கினுடைய முதுகெலும்பு, ஒரு விலங்கினுடைய ஒரு முதுகெலும்பு அது நமக்கு கிடைச்சிருக்கு. சுடுமண் முத்திரைகளை பாருங்க, மண்ணில செஞ்ச முத்திரைகள், சீல்ஸ். முதுமக்கள் தாலி. முதுமக்கள் தாலினா என்னது, இறந்தவங்களை கொண்டு வைக்கக்கூடிய அந்த தாலி, இந்த பெரிய தாலி. அதுல எண்ணெயும் போட்டு வச்சிருப்பாங்க, அவங்க பயன்படுத்தின பொருட்களை என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டு வச்சிருப்பாங்க. முதுமக்கள் தாலியில ஒரு எலும்பு கூடானது அமர்ந்த நிலையில் மண்டை ஓடானது வடக்கு நோக்கி காணப்படுது. ஒரு முதுமக்கள் தாலியில அமர்ந்த நிலையில இருக்கு. ஒரு குழந்தை வந்து அடக்கம் பண்ண இடம். ஒரு சின்ன குழந்தை இறந்திருக்கு, அந்த குழந்தையினுடைய எலும்பு கூடு. கரிமமான நெல்கள், இதுதான் அந்த காலத்து நெல்மண், கார்பனா மாறி இருக்கு பாரு. நெல்கள், நெல் பயன்படுத்துறது. இந்த நெல்லை எல்லாம் போட்டுதான் அடக்கம் பண்ணுவாங்க. தங்க நாணயங்கள் முன்புறமும் பின்புறமும். ஆதிச்சநல்லூர். இது சிவகலையா. முதுமக்கள் தாலி. கல்லாலான பந்து, காசு. அடுத்து கொடுமணல். மணி தொழிற்சாலை அடையாளங்கள், பீட்ஸ் வந்து உருவாகி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ். இரும்பு வளையம், இரும்பு கத்தி, கார்னிலியன் பவள மணிகள். எதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படிங்கறத இதுல இருக்கு. இவ்வளவு தான் தொல்லியல் துறையை பத்தினது, சரிங்களா? இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வந்துட்டு செஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு கேளு. இன்னைக்கு நான் கிளாஸை லீவ் பண்ணிக்கிறேம்மா. நன்றி, தேங்க்யூ.